ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பையர்ஸ் ஏரியானா என்ன, செல்லர்ஸ் ஏரியானா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி பைனரி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான டாபிக் குள்ளே போகலாம். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒவ்வொரு பையர்ஸ் ஏரியாவும் செல்லர்ஸ் ஏரியாவும் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சார்ட்டுமே ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பைனரி ட்ரேடில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பேசிக் ட்ரேடிங், இந்த பையர்ஸ் ஏரியானா என்ன, செல்லர்ஸ் ஏரியானா என்னங்கிறது பேசிக் கண்டென்ட் தான். இதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது நம்மளோட லாஸை ரெக்கவர் பண்ணுறது, அதாவது லாஸை ரெக்கவர் பண்ணுறதோட லாஸை வந்து தவிர்க்கலாம். எப்படி ஒவ்வொரு பையர்ஸ் ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகும், செல்லர்ஸ் ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகும்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பையர்ஸ் ஏரியானா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு லோ பாயிண்ட்டுமே வந்து பையர்ஸ் ஏரியா, ஒவ்வொரு ஹை பாயிண்ட்டுமே வந்து செல்லர்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோ பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இந்த ஒரு லோ பாயிண்ட் அங்கேருந்து மார்க்கெட் பை ஆயிருக்கானா, அதுதான் வந்து சும்மா பர்டிகுலராக இந்த ஒரு ஜோனை மட்டும் நான் மார்க் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். எல்லா ஜோனுமே எடுக்கலை, சும்மா குட்டியாக மட்டும் சொல்கிறேன். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆயிருக்கான், இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அகைன் என்ன ஆயிருக்கான், பை ஆயிருக்கான். அகைன் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து செல் ஆயிருக்கான், அகைன் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹை ஆயிருக்கான். ஓகேங்களா, இதிலேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து நான் பையர்ஸ் ஏரியா எந்த ஜோனை சொல்கிறேன் அப்படின்னா, பர்டிகுலராக வந்து இந்த ஒரு ஜோனை தான் வந்து பையர்ஸ் ஏரியான்னு சொல்லுவேன். செல்லர்ஸ் ஏரியா அப்படின்னா இந்த ஒரு ஜோனை தான் வந்து நான் செல்லர்ஸ் ஏரியான்னு சொல்லுவேன். ஓகேங்களா, ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் செல்லர்ஸை பிரேக் பண்ணி போனதுனால மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஒவ்வொரு செல்லர்ஸ் ஏரியா பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஒரு பையர்ஸ் எங்கே என்ட்ரி ஆனால் செல்லர்ஸ் எங்கே என்ட்ரி ஆயிருக்கான் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பர்டிகுலராக இந்த ஒரு ஜோனை, இந்த பர்டிகுலர் இந்த கேண்டில்ஸை மட்டும் பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஹேமர் கேண்டில் இருக்குல்ல, இந்த ஒரு செல்லர் ஹேமர் ஹேண்டில் இருந்து தானே மார்க்கெட் இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விக்கில் இருந்து தான் பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கான். இதுதான் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற லோ பாயிண்ட்டு. இந்த ஒரு விக்கில் பையர்ஸ் என்ட்ரி ஆனதுனால தான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஹேமரோட ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணியே பாடி வச்சுருக்கான். அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோனாக ஆகிடுச்சா. இந்த ஒரு ஜோன் வந்து ஸ்ட்ராங்கான பையர் ஜோனாக ஆனதுனால என்ன ஆச்சு, மார்க்கெட் அகைன் வந்து இந்த ஒரு ஜோனை டச் பண்ணதே மார்க்கெட் என்ன ஆகுது, கண்டினியூஸாக பை ஆயிருக்கானா. அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் ஜோன். ஓகேங்களா, அதுவே வந்து ஒரு வீக்கான ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற அந்த பையர்ஸோட, அதாவது இந்த செல்லர்ஸ் ஜோனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஹை பாயிண்ட்டா, இது ஏன் ஒரு ஹை பாயிண்ட்டு, இங்கே இருந்தான மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு அகைன் வந்து பை ஆயிருக்கான். அப்போ வந்து அது வந்து ஒரு ஹை பாயிண்ட் ஆச்சா. அப்போ இந்த இடத்துல இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக ஓப்பன் ஆன பையர்ஸோட பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ வந்து இது வந்து ஒரு வீக்கான செல்லர்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா, இந்த ஜோனை மார்க்கெட் அழகாக வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த பையர் ஜோனை பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் வந்து இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி போனதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் ஆகிடுச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு இங்கே மார்க்கெட் வந்ததுனால என்ன ஆயிருக்கான் அப்படின்னா, இந்த ஒரு ஜோனுக்கு வந்ததுனால அகைன் வந்து பை ஆயிருக்கும். அதுவே இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஜோனுக்கு வந்ததுனால மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு பாருங்கள், பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோனு அண்ட் வீக்கான செல்லர் ஜோனு. இதுக்கு தான் ஆப்போசிட்டு. அதே மாதிரி தான் பையர்ஸோட வீக்கான ஜோனு இப்படி தான் இருக்கும், செல்லர்ஸோட ஸ்ட்ராங்கான ஜோனுமே அப்படி தான் இருக்கும். அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில்ஸோட ஓப்பனிங் பாயிண்ட்டை வந்து, அதாவது பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த ஒரு ஜோன் சொன்னால இந்த ஒரு ரேஞ்ச் கேண்டில் மட்டும் நான் சொன்னல, இந்த ஹேமர் கேண்டிலில் தான் வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆனோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் வந்து லோ பாயிண்ட். அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆன இடம் என்னன்னா இந்த ஒரு செல்லர்ஸ் கேண்டில், பர்டிகுலராக இந்த ஒரு செல்லர்ஸ் கேண்டிலில் தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கான். அப்போ வந்து இதுதான் வந்து செல்லர்ஸ் ஏரியா. ஓகேங்களா, இந்த ஒரு விக்கில் என்ட்ரி ஆனதுனால இந்த ஒரு ஹேமர் கேண்டில், ரெட் கலர் ஹேமர் கேண்டில்ஸ் தான் பையர்ஸ் ஏரியா. இதில் வந்து இந்த ஒரு ஓப்பனிங் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி பாடி வச்சுட்டோம், பையர்ஸ் பாடி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு.
ஓப்பனிங் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியாமல் பாடி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து வீக்கான ஜோனு. அதே மாதிரி தான் இங்கேயும் செல்லர்ஸ்க்குமே அதே கான்செப்ட் தான். ப்ரீவியஸாக இருக்கிற பையர்ஸோட ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. பிரேக் பண்ணல அப்படின்னா வீக்கான ஜோன். ஓகேங்களா? இதில் வந்து வீக்கான ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி அழகாக மேலே போயிடுவான். ஸ்ட்ராங்கான ஜோன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் தானே. அதனால் என்ன ஆயிருக்கா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனை டச் பண்ணும்போது என்ன ஆயிருக்கா, அகைன் வந்து கண்டினியூஸாக பை ஆயிருக்கானா. அதே வந்து இது ஒரு வீக்கான ஜோனாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு பையர்ஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக வீக்கான ஏரியாவான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இதில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பேர் எடுத்துக்கோங்க. பேர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜோன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து வந்து ஒவ்வொரு ஹை பாயிண்ட்டும் ஒவ்வொரு லோ பாயிண்ட்டுமே நீங்கள் தெளிவாக மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேரை சூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த ஒரு பையர்ஸ் ஏரியா செல்லர்ஸ் ஏரியா கான்செப்ட் வந்து லைவ் சார்ட்டுக்கும் ஒர்க் ஆகும், ஓடிஜி சார்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஜோனை மட்டும் தெளிவாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போகணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அந்த ஜோனை பர்டிகுலராக கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஜோனை ராங்காக மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. தப்பாக இது மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாஸ் ஆகும். அந்த லாஸை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா எமோஷனலாக அஃபெக்ட் ஆகிட்டு ட்ரேடிங் குவைட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் ஏரியானா என்னன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஜோன் பையர்ஸ் ஏரியா அண்ட் செல்லர்ஸ் ஏரியா வந்து தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பைனரி ட்ரேட் பொறுத்தளவு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து ஒரு வீக்கான ஜோன், வீக்கான பையர் ஜோன். என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஒரு கேண்டில்ஸ்லேருந்து தான் பையர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான் ப்ரீவியஸாக. இந்த கேண்டில்ஸ் வந்து அப்போ இங்கே இருந்தாலும் இதான லோ பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணும்போது இந்த ஒரு லோ பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் நான் டவுன் என்ட்ரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே இந்த ஒரு லோ பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஹை பாயிண்ட் ஒரு குட்டியாக செட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு குட்டியாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹை பாயிண்ட் ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணி ஒரு ஹை பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது. அப்போ என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருச்சு. அதாவது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இருந்துமே நான் ஏன் டவுன் ட்ரெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கான ஜோன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸாக இந்த ஒரு கேண்டில்ஸ் மட்டும் பாருங்கள், இந்த 2 கேண்டில்ஸ் மட்டும் பாருங்கள். இதில் வந்து இந்த ஒரு செல்லர்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட் வந்து பையர்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா? ப்ராஃபிட்டு பாருங்கள், ப்ராஃபிட் எடுத்தாச்சு, செல் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி செல் ஆகிருக்கு. வீக்கான ஜோனை வந்து செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீக்கான ஜோனாக இருந்ததுனால தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கேண்டில்ஸ்க்கு நான் வந்து செல் என்ட்ரி போட்டிருந்தேன். அதுவே வந்து ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். அதாவது பர்டிகுலராக இந்த ஒரு ரேஞ்சில் வந்து இது வந்து ஒரு வீக்கான ஜோன். ஓகேங்களா? அதனால தான் இந்த கேண்டில்ஸ்க்கு வந்து நான் ட்ரேட் வந்து செல் போட்டிருந்தேன். அதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா நான் பை போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஜோனை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் போதும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனா வீக்கான ஜோனா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேண்டில்ஸ் இங்கே இருந்தானே மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஒரு செல்லர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஒரு செல்லர்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் கேண்டில்ஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செல்லர்ஸ் ஜோன் தான். இந்த ப்ரீவியஸாக இருக்கிற பையர்ஸோட ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி பாடி வச்சுட்டான். அகைன் வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, கண்டினியூஸ் செல் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகிருக்கு. அகைன் வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியாவாகிடுச்சா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், எத்தனை ரிஜெக்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஜோன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோனு. இங்கே அந்த ஜோனை டச் பண்ணாமல் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அகைன் வந்து இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஜோனில் மட்டும் எத்தனை ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள்.
அதே மாதிரி வீக்கான ஜோனாக இருந்ததுனால இங்கே வந்து கண்டினியூ ட்ரேட் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன்னா என்ன, வீக்கான ஜோன்னா என்னன்னு தெளிவாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். இருங்க, இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி இன்னொரு ட்ரேடுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போதுமே சார்ட்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அதிக என்ட்ரி போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இன்றைக்கி நான் ஒரு 3 ட்ரேட் தான் ப்ளேஸே பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து 3 ட்ரேடுமே ப்ராஃபிட் தான். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனா வீக்கான ஜோனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலராக ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் வந்து இந்த கேண்டில் செல் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நல்ல ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த கேண்டில்ஸ் செல் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்ச் பாயிண்ட் மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஒரு ரேஞ்சிலேருந்து மட்டும் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த 4-5 கேண்டில்ஸ் மட்டும் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அதாவது ஒரு பேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரேஞ்சில் மட்டும் நல்ல ரிஜெக்ஷன், அதாவது பையர்ஸ் வந்து நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால இப்போ மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை பாயிண்ட்டாக தானே இது ஆக்ட் ஆகும். ஹை பாயிண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், கீழே தானே மார்க்கெட் வரும். இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அகைன் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனும் கூட, ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பயப்படாமல் ஒரு செல் என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். சொன்னால ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி போட்டிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். அகைன் வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குட்டி ரிவர்சல் மாதிரி கொடுத்து இப்போ இங்கே பை ஆகிட்டானா அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னதான் வந்து இங்கே வந்து செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணாலுமே லேட் என்ட்ரி ஆகிடுச்சு. என்னதான் வந்து இங்கே செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு வீக்கான ஜோன் தான். ஓகேங்களா, வீக்கான செல்லர்ஸ் கேண்டில்ஸ் தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த விக்கை மட்டும் பாருங்கள், நல்ல ஒரு பையர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் வந்து பையர்ஸை மேலே ஏற்றிருக்கான். அப்போ இந்த கேண்டில்ஸோட பாடியுமே நல்ல கம்மி பாடி தான். ஒவ்வொரு ஏரியாவும் பர்டிகுலராக மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ட்ரேடுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்குள்ளே எடுங்க. லாஸ்ட் செகண்ட்ஸில் மாற்றுறீங்க அப்படின்னா, அதாவது என்ட்ரி மிஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் கூட லாஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது லேட் என்ட்ரி மட்டும் போடாதீங்க. இங்கே பாருங்கள், சொன்னல இது வந்து ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்ததுனால வந்து இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி ஆனால் இருந்துமே அந்த செல்லர்ஸ் கேண்டில்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு வீக்கான கேண்டில்ஸ் தான் செட் பண்ணியிருக்கான். வீக்கான கேண்டில் செட் பண்ணதுனால ஒரு பையர்ஸ் அகைன் வந்து ஸ்ட்ராங்குன்னு வந்துட்டான். ஸ்ட்ராங்காக வந்ததுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு பையர்ஸ் தான் வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த பையர்ஸ் எந்த ஒரு ரேஞ்ச் வரையிலும் போவான் அப்படின்னா இந்த ஒரு பையர்ஸ் கேண்டில்ஸ் ரேஞ்ச் வரையிலும் போவான். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பை என்ட்ரி போட்டிருந்தேன், டபுள் என்ட்ரி போட்டிருந்தேன், போட்டு ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 5000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.